சீமான் விசாரணைக்கு ஆஜராக உள்ளதால் சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையம் உள்ள பகுதியில் கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்கள். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று மாலை வளசரவாக்கம் காவல் நிலையத்துல ஆஜராகிறார். இரவு 8 மணிக்கு அவர் ஆஜராவார் என்று அவர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலையில அவர் தரப்பில் இருந்து நேரடியாக அவருடைய வழக்கறிஞர்கள் காவல் நிலையத்திற்கு வந்து தொடர்பாக ஒரு கடிதமாக கொடுத்து நேர மாற்றம் குறித்த அந்த கடிதத்தையும் ஒரு கொடுத்திருந்தார்கள். அதன்படி இன்று மாலை சீமான் வருவதாகவும் அவர் செய்தியாளர் சந்திப்பின் பொழுதும் அது குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இந்த காலையில் இருந்தே வளசரவாக்கம் காவல் நிலையம் அமைந்துள்ள இந்த பகுதியில காவல்துறையினர் கெடுபிடிகளை பின்பற்றி வருகிறார்கள். குறிப்பாக அதிக அளவில் சீமான் வரும்பொழுது அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய கட்சியினர் ஒன்று கூடுவார்கள் என்பதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்போது இருந்து ஸ்ரீதேவி குப்பம் அந்த சாலை வளசரவாக்கத்திலிருந்து இங்க மதுரவாயில் செல்லக்கூடிய அந்த சாலையை காவல் நிலையத்தினுடைய 2 திசைகளிலும் பேரிகார்டுகளை அமைத்து மூடி வைத்திருக்கிறார்கள். அங்க 2 திசைகளிலுமே காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வரக்கூடிய வாகனங்கள் மாற்று பாதையில் திருப்பி விடப்படுகிறது. இந்த நிலையில் காவல் நிலையத்தை சுற்றி 100 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கடைகளும் தற்பொழுது மூடப்பட்டிருக்கிறது. அதாவது வாகனங்கள், பொதுமக்கள், அந்த பகுதியில் நடந்து செல்லக்கூடிய பொதுமக்களும் கூட காவல்துறையினர் விசாரணை நடத்திதான் அந்த வழியாக அனுப்புகிறார்கள் என்பதனால் அங்க கடுமையான கெடுபிடிகள் இருக்கிறது அதை கடந்து செல்வதற்கு. எனவே அங்க இருக்கக்கூடிய கடைகளையும் தற்பொழுது வியாபாரிகள் மூடியிருக்கிறார்கள். இன்று மாலைதான் அவர் ஆஜராகிறார் என்ற பொழுதும் முன்கூட்டியே ஒரு குறுஞ்செய்தி அதிகாரப்பூர்வமற்ற குறுஞ்செய்தியாக நாம் தமிழர் கட்சியினர் அழைப்பு விடுத்தது போன்று அனைவருமே அந்த நேரத்துல, குறிப்பாக சீமான் வரும்பொழுது கட்சியினர் அனைவரும் அங்க வர வேண்டும் என்று அழைப்பு விடுப்பது போன்ற அந்த குறுஞ்செய்தி சமூக வலைதளங்களிலும் வாட்ஸ்அப்களிலும் பகிரப்பட்டு வருகிறது. எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் தற்போதிலிருந்தே அந்த கெடுபிடிகளை பின்பற்றி வருவதாக போலீஸ் தரப்புல கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சீமான் தரப்பு வழக்கறிஞர்கள் இன்று காலை அவர்கள் கடிதம் கொடுக்க வரும்பொழுதும் கூட அவர்களிடமும் காவல்துறை தரப்புல காவல்துறை அதிகாரிகள் அவர்களிடம் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த முறை கூட்டம் கூட்டியது போன்று தற்பொழுது அதிக எண்ணிக்கையில் கூட்டம் கூட்ட வேண்டாம், தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்த்து விடுங்கள் என்று காவல்துறை அதிகாரிகள் தரப்புல அவருடைய வழக்கறிஞரிடம் கூறியதாக சொல்லப்படுகிறது. கடந்த 2023 செப்டம்பர் மாதம் இதே வழக்கில் சீமான் ஆஜராவதற்காக வந்த பொழுது பெரும் திரளாக அவருடைய கட்சியினர் இங்கே கூடியிருந்தார்கள். அப்பொழுதும் இது போன்ற பேரிகார்டுகளை போட்டு தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அந்த தடுப்புகளை அகற்றிவிட்டு அவர்கள் உள்ளே நுழைந்ததால் காவல்துறையினருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் அப்பொழுது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அது போன்ற விரும்பத்தகாத சம்பவங்கள் மீண்டும் நடக்கக்கூடாது என்பதனால காவல்துறையினர் அவர்கள் தரப்புல நேரடியாகவே அவர்களுக்கு அறிவுறுத்தியதாகவும் சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சமூக வலைதளங்கள்ல இவ்வாறு பகிரப்பட்டு வரக்கூடிய குறுஞ்செய்தியின் அடிப்படையில எந்த நேரத்தில் வென்றாலும் அந்த கட்சியினர் முன்கூட்டியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனால் தற்பொழுதே இந்த கெடுபிடிகளை, குறிப்பாக அந்த சாலையை மூடக்கூடிய நடவடிக்கையை காவல்துறை பின்பற்றி இருப்பதாகவும் அவர்கள் தரப்புல தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாலை மூடி இருக்கக்கூடிய நிலையில காவல் நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 100 மீட்டர் தொலைவிற்கு கடைகளும் பல்வேறு கடைகள், உணவகம் உட்பட பல்வேறு வணிக நிறுவனங்கள், சிறு சிறு கடைகள் இருக்கிற அந்த கடைகளையும் தற்பொழுது வியாபாரிகள் மூடியிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணகுமார்.